தேவன் தம்முடைய ஒரே பேரான குமரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே, அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த ஈகைக்கு எங்களுடைய அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ், தியாகம் இது ஒன்றுமே பெரிதல்ல என்று சொல்லி அனைவரிலே எங்களே நாங்கள் திடப்படுத்திக் கொள்வோம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னையும் மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னையும் மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். என்றோ நான் மரித்திருப்பேன், இன்றோ நான் வாழ்கின்றேனே. என்றோ நான் மரித்திருப்பேன், இன்றோ நான் வாழ்கின்றேனே. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆமாம், நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நிறைய நேரங்களில் பிள்ளைங்க ஞாபகம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே மிஸ் பண்ணுறோம்.
நிறைய நேரத்தில் அதை நினைக்கும் பொழுது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு சந்தோஷத்தையும் அவங்களுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு நேரத்தையும் எங்களால் கொடுக்க முடியல. ஒரு தகப்பனா அந்த அது சகிக்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருந்தால் பிள்ளைக்கு என்ன நடக்கும், அது எப்படி இருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இருக்கிறது தூரம். அவள் இந்த நேரத்தில் எங்களுடைய அரவணைப்புக்காக ஏங்குவாங்க அந்த பிள்ளைங்க. ஆனால் அந்த எந்த நேரத்துலையும் அது எங்களுக்கு சாத்தியமே கிடையாது. நாங்கள் போக முடியாது. அது கஷ்டமாக இருக்கும். அது வலி. அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அவங்களுக்கு சரீரத்திலேயோ இல்லை அவங்களுடைய ஆவிலேயோ எந்த விதமான பாதிப்பும் வராதுங்கிற நம்பிக்கை மட்டும் நாங்கள் மனசில் வச்சுருப்போம். அந்த நம்பிக்கை தான் அவங்க தூரத்தில் இருந்தாலும் நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் எங்களை நடத்துது. மறுபடியும் நாங்கள் அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்கள நல்ல நிலைமையில் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி நாங்கள் இந்த அந்த இழப்பீடுகளுக்கு தகுந்த பலனை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் கூட்டி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக கடவுள் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையினால் அந்த நேரங்களெல்லாம் எங்களுடைய மனசை நாங்கள் கல்லாக்கிக்கிட்டு இருந்துக்குவோம். அவ்வளோதான், வேறு எதுவும் செய்ய முடியாது.